Hello everyone, welcome to GLOD SSC Tamil. நான் அனுப்பன் SSC CGL 2024க்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. ஐ ஹோப் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எக்ஸாம் டேட் கம்ப்ளீட் ஆனது, அதாவது எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள்லயே வந்து நம்மளோட ஆன்சர் கீன்றது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஆன்சர் கீன்றது ஸோ 26 அப்படின்னா ஒரு +5 பண்ணால் அரௌண்ட் ஒரு 3ஆம் தேதி போலயே வந்து எல்லாமே வந்து ஆன்சர் ரிலீஸ் ஆயிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கு. மேட்டர் என்னன்னா அந்த லிங்க் ஜென்ரேட் பண்றதும் ஆன்சர் கீ இதெல்லாமே இல்லை, நம்மளோட எம்டிஎஸ் எக்ஸாம். ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் வந்து சிஹெச்எஸ்எல் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். சிஜிஎல் எக்ஸாம் வரும்போது சிஹெச்எஸ்எல்லோட அந்த லிஸ்ட் விட்டுருந்தான். கரெக்டா வந்து இந்த எக்ஸாம் வர்றதுக்கு கொஞ்ச நாள்லயே வந்து இந்த சிஹெச்எஸ்எல் விட்டுருந்தான். அதாவது நான் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன். அதாவது என் எக்ஸாம்னா ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி தான் வந்து விட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இப்போ எனக்கே எடுத்துக்கோங்களேன், என்னோட பேர் வந்து அதில் இல்லை, நிறைய பேருக்கு வந்து பேர் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து என்னவா இருக்கும்னா கொஞ்சம் டவுனாக வந்து ஃபீல் ஆகும், டிமோட்டிவேட்டாக ஆகும். அந்த ஒரு இதுலேயே அந்த ஒரு ஷாக்லேயே வந்து நம்ம எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அது பெரிய ஷாக் இல்லைனாலும், ஏன்னா வேகன்சி கம்மி, கட் ஆஃப் அதிகமாக தான் வரும் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சின்ன இது என்னடா இது கிளியர் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு மைண்ட் இருக்கும். இப்பயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து வரும். என்னன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் போயிட்டு இருக்கும், நடுவுல வந்து இந்த சிஜிஎலோட ஆன்சர் கீ விட்டுருவாங்க. பிரச்சனை யாருக்கு இல்லை அப்படின்னா, இந்த 27, 28, 29 இந்த டேட்ல முடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் அவங்க எம்டிஎஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீ வந்து பார்ப்பாங்க. பிரச்சனை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதியில இருந்து மீதி தேதியெல்லாம் எழுதுவாங்க தெரியுமா எம்டிஎஸ் எக்ஸாம், அவங்களுக்கு தான். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க ஆன்சர் கீயை வந்து செக் பண்ண வேணாம். இஃப் ஆன்சர் கீழ வந்து பாசிட்டிவா வந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ரெண்டுத்தையுமே நான் சொல்றேன். இது ஒன்றும் ரிசல்ட் இல்லை. எப்படியும் வந்து அது ரிசல்ட் இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய எல்லாரோட மார்க்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி ஆர்பியில வந்து ஒரு கட் ஆஃப் வந்து விட்டுருவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து நியர்லி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா சிஹெச்எஸ்எலுக்கு எவ்வளோ சொன்னாங்களோ நியர்லி அதுதான் வந்தது. அதே மாதிரி தான் சிஜிஎலுக்கும் வந்து வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாசிட்டிவாக இருந்தது, நீங்கள் வந்து ஒரு 140க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பாடி சூப்பரா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் வரும்னா, பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு, அதனால சொல்றேன். நெகட்டிவா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, நீங்க சப்போஸ் ஒரு 120க்கு ரொம்ப கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, சிஜிஎல் நம்மளால கிளியர் பண்ண முடியலையே, நம்மளால ஈஸியான எக்ஸாம் தானே, அதுவே ஏன் கிளியர் பண்ண முடியல, நம்ம ஷிஃப்ட் ஈஸியா தானே இருந்தது, ஏன் இவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஐயோ ஐயோ அப்படின்ட்டு வந்து நம்ம மைண்ட் என்ன சொன்னோம்னா சரியா வந்து அதை இது பண்ணாது. அதனால நம்மளோட ப்ரிப்பரேஷனும் லைட்டா பாதிக்கப்படும். நீங்க இப்படி இதுலயே வந்து பாசிட்டிவா யோசிக்கலாம், சரி நம்ம எம்டிஎஸ் வந்து நல்லா படிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து இப்போ லெட்ஸே ஒரு 8ஆம் தேதி வருதுன்னா, ஒரு 7ஆம் தேதிக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளால என்ன மாத்த முடியும்? ஸோ இன்னும் ப்ரெஷர்ல போயிட்டு எழுதுவோம், இன்னும் அங்க தப்பு தான் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீயே பார்க்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் வந்து ஆன்சர் கீயே பார்க்கறது இல்ல, டைரக்டா ரிசல்ட் செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா அது கூட ஒரு பேட் ஐடியா தான். பிகாஸ் எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெங்க தப்பு பண்ணல அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர் கீ பார்த்தா தான் வந்து தெரியும். டைரக்டா ரிசல்ட்ல வந்து ஒண்ணுமே தெரியாது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சின்ன அப்டேட்டு. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒரு 17 நிமிஷம் வீடியோ. ஏன் அவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. ஸோ அந்த 17 நிமிஷம் வீடியோவில் நான் வந்து லைவ் வந்து அந்த அளவுக்கு வர்றதை கம்மி பண்ணிக்கிட்டு அனலைசிஸையும் வந்து ரெக்கார்டர்ல போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அனலைசிஸ் ஸோ கால்டு ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்டட் பண்ணிட்டேன். அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா நியர்லி 1 hour வருது. போன தடவையா 1 hour, இந்த தடவையா 1 hour அப்படின்னா வந்து பயங்கரமா சேஞ்ச் இருக்கும். நீங்க அந்த சேஞ்சை வந்து நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க.
போன போன 1 ஹவர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான கன்டென்ட் பேச்சுகள் அதிகமா இருந்ததோ, இந்த தடவை பார்த்தீங்கன்னா கன்டென்ட் அதிகமாகவும், பேச்சுகள் கம்மியாகவும், உங்களுக்கு எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கும். வித் பிடிஎஃப் குடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ அப்லோட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பும் அப்லோட் ஆயிடும். ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பிடிஎஃப் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒண்ணா. ஸோ அந்த வீடியோல அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டேட்டாஸ வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி குடுத்து வச்சிருக்கேன். டைப் பண்ணியோ ஆர் இமேஜஸோ நெறைய குடுத்து வச்சிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் இப்போ புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட்டான புக்ஸையும் வந்து குடுத்து வச்சிருப்பேன். ஆனா அதுக்கான ஷார்ட்கட்ட நான் அப்ப குடுத்திருக்க மாட்டேன். ஷார்ட்கட் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து வீடியோவோட லென்த் கருதி நான் அத பிரசன்ட் பண்ணிட்டு சும்மா இம்பார்ட்டன்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட்ட இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவேன். அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுவேன்னா, சைட் பை சைடு அப்லோட் ஆயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா புக்ஸோட ஷார்ட்கட்டு, இப்போ அலுவியல் சாயில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலுவியல் சாயிலோட ஷார்ட்கட்டு, விட்டமின்ஸோட ஷார்ட்கட் இந்த மாரி ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குல்ல. ஸ்டாட்டிக் ஜிகே, பைட்ஸ்ன்ட்டு தனியா வந்து அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷான புது வீடியோவா தான். ஓகேவா? ஓல்டு வீடியோவே கட் பண்ணி அப்லோட் பண்ண மாட்டேன். புது வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இது பண்ணி விடுவேன். கரெக்ட்டா? இப்போ காந்திய பத்தி ஒரு சிலத நம்ம பார்த்திருப்போம். காந்தி காந்தி, போஸு இவங்கள பத்திலாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே தனியா எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அடிஷனல் டேட்டாவையும் சேர்த்து தனியா ஒரு கன்டென்ட்டா மேக் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு கன்டென்ட் வைஸ் செக் பண்றவங்களும் வந்து ஈஸியா இருக்கும். ரைட்டா? தட் மீன்ஸ் டாபிக் வைஸ் செக் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? சரி, இன்னைக்கு அது அப்லோட் ஆயிடும். அது நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ வந்து சொல்லுங்க. இஃப் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் அத சேஞ்சஸ் வந்து பண்றேன். பிகாஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கணும். அது மட்டும் தான் வந்து என்னோட ஃபுல் மோட்டோ. டைம் வேஸ்ட்ன்றது போத் உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. பிகாஸ் நான் ஒரு கன்டென்ட்ட ரெடி பண்றேன் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது? ஒரு கன்டென்ட்ட ரெடி பண்றேன்னா, அந்த கன்டென்ட்ட நான் கண்டிப்பா வந்து படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளவு ஒர்க்ஃபுல்லா வந்து கன்டென்ட் குடுக்குறேனோ, அந்த அளவுக்கு நானும் ஒர்க்ஃபுல்லா படிப்பேன். இத வைஸே வெர்சா மாத்தி கூட சொல்லலாம். நான் எவ்வளவு ஒர்த்தா படிக்கிறேனோ, அந்த அளவுக்கு ஒர்த்தா வந்து உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ரைட்டா? இப்ப அது மட்டும் ஒண்ணு. நம்ம சேனலுக்கு வந்து புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட பிளேலிஸ்ட், நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. கன்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. புடிச்சதுன்னா வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணி விடுங்க. ஓகேவா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? தேங்க் யூ. அப்புறம் ஒன்ஸ் அகைன் அது வீடியோ போறதுக்கு தட் மீன்ஸ் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருந்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. இந்த அப்ரிசியேஷனுக்கு எல்லாமே தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பர்சனலா வந்து ஆஹ் எப்படி சொல்றது, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து இவ்வளவு ஈஸியா வந்து குறைகளை வந்து சொல்ல மாட்டாங்க. குறைகள் சொல்றதுன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் இஷ்யூவா வந்து சொல்லுவாங்க. பட் ரொம்ப பாசிட்டிவா வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலை போய் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அப்டேட்ஸ் குரூப்னு இருக்கும். டிஸ்கஷன் குரூப்ல வந்து டவுட்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே போயிட்டு இருக்கும். அப்டேட்ஸ் குரூப்ல வந்து இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் அங்கே ஷேர் பண்ணிட்டு, எங்க ஏதாவது வீடியோ போடுற மாதிரி இருந்தது, வேற ஏதாவது லிங்க் ஜென்ரேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வாட் எவர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அதுல வந்துடும். ஸோ தட் நீங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுனா கூட அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இனஃபா இருக்கும். கரெக்டா? ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.